லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. வண்ண வண்ண விளக்கு அலங்காரங்களாலும் கொடிகளாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு திடல் இரவு நேரத்தில் ஜெகஜோதியாய் மின்னும் காட்சிகள்தான் இவை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள 101 அடி உயர கொடி கம்பத்தில் கொடியேற்றும் விஜய் மாலை 6 மணி அளவில் பேசவுள்ளதாகவும் சுமார் 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரை விஜய் பேசுவார் என்றும் கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு முதன் முறையாக மக்கள் மத்தியில் உரையாற்றப் போவதால் தாவேகா மாநாட்டின் மீதான எதிர்பார்ப்பு எதிரி உள்ளது. மாநாட்டுக்காக 60 அடி அகலம் 170 அடி நீளத்துக்கு மேற்கூரையுடன் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேடையிலிருந்து 800 மீட்டர் தொலைவுக்கு விஜய் நடந்து சென்று ரசிகர்களை சந்திக்கும் வகையில் ரேம்ப் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு மேடைக்கு இடதுபுறம் சட்டமேதை அம்பேத்கர், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், விஜய் மற்றும் சுதந்திர போராட்ட வீராங்கனைகளான வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டு மேடைக்கு வலதுபுறம் தமிழன்னை, சேர சோழ பாண்டியர் மன்னர்கள் மற்றும் விஜயின் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாநாட்டு முகப்பில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை போல் வடிவமைக்கப்பட்டு அதன் மீது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேகா மாநாட்டிற்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் மாநாட்டு திடலை சுற்றிலும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கட்சி கொடிகள் பறக்க விடப்பட்டுள்ளன. இதனால் அந்த இடமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அமர்வதற்கான இருக்கை வசதியுடன் கூடிய மாநாட்டு திடலில் மாவட்ட வாரியாக கேபின்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. தொண்டர்கள் அந்தந்த மாவட்டத்துக்கென ஒதுக்கப்பட்ட கேபினில் அமர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக நொறுக்கு தீனிகள் அடங்கிய பொட்டலங்களும் தயார் செய்யப்பட்டன. தொண்டர்கள் மாநாட்டை சிரமமின்றி பார்க்கும் வகையில் மாநாட்டு பந்தலுக்கு உள்ளேயும் தேசிய நெடுஞ்சாலை வரையிலும் 40 LED திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டை முன்னிட்டு சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது தவிர தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தளபதி பாதுகாப்பு படை என்ற பெயரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பவுன்சர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு டோல்கேட் வழியாக மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள், அதாவது தாவேகா கொடிகளுடன் வரும் வாகனங்களுக்கு கட்டணம் கிடையாது என்றும் அந்த வாகனங்கள் செல்வதற்கு என தனிப்பாதை ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டையொட்டி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வசதியாக அவசர உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளும் மாநாட்டு திடலை சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு வாகனத்தில் நடிகர் அஜித்தின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருப்பது விஜயின் தொண்டர்கள் மற்றும் அஜித்தின் ரசிகர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. மாநாட்டு திடலை சுற்றி கேரவன்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநாட்டில் பிரபலங்கள் பங்கேற்பார்களோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது.
மாநாட்டிற்கு வருகை தரும் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்களது வருகையை பதிவு செய்வதற்காக மாநாட்டு திடலில் ஆங்காங்கே QR கோடுகளும் வைக்கப்பட்டுள்ளது. தாவைக்கா மாநாட்டு ஏற்பாடுகள் எல்லாம் பக்காவாக செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விஜயின் மாஸ் ஸ்பீச்சை கேட்க தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.